காலை வணக்கம். இன்றைய சிறப்பு திருவாதிரை நோன்பு. 27 நட்சத்திரங்களில் 2 நட்சத்திரங்களுக்கு மட்டும்தான் திரு என்ற சிறப்பு அடைமொழி வழங்கப்பட்டுள்ளன. ஒன்று திருமாலுக்கு உகந்த திருவோண நட்சத்திரம், மற்றொன்று சிவபெருமானுக்கு உகந்த திருவாதிரை நட்சத்திரம். இந்த சிறப்புமிக்க திருவாதிரை நாளில்தான் ஆருத்ரா தரிசனம் நடைபெறுகிறது. அக்னி வடிவமான சிவபெருமானை குளிர்ச்சி மிகுந்த மார்கழி மாதத்தில் திருவாதிரை நாளில் 6 விதமான அபிஷேகம் செய்து குளிர்விக்கிறார்கள். இந்த அபிஷேகத்தை கண்குளிர காண்பதே ஆருத்ரா தரிசனம் ஆகும். இதனை மார்கழி திருவாதிரை என்றும் சொல்வார்கள். ஒரு சமயம் மகாவிஷ்ணு பார்க்கடலில் ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டிருந்தார். கண்களை மூடியபடி இருந்த திருமால் திடீரென்று ஆஹா, அற்புதமான காட்சி என்று மனமுருகி சத்தம் போட்டார். இதை கேட்ட ஆதிசேஷனும் மகாலட்சுமி தாயாரும் ஒன்றும் புரியாமல் திகைத்தனர். கண்விழித்து பார்த்த மகாவிஷ்ணுவிடம் தங்களின் பரவச நிலைக்கு காரணம் என்ன என்று ஆதிசேஷனும் மகாலட்சுமியும் கேட்டனர். அதற்கு சிவபெருமான், ஆடிய ஆனந்த தாண்டவத்தை என்னுடைய ஞான கண்ணால் பார்த்தேன், அதை கண்டு மெய்சிலித்ததால் தான் அவ்வாறு கூறினேன் என்றார் மகாவிஷ்ணு. மேலும் அவர் சிவபெருமானின் ஆனந்த தாண்டவத்தை பற்றி சொல்ல ஆதிசேஷனுக்கும் சிவனின் ஆனந்த தாண்டவத்தை காண வேண்டும் என்ற ஆவல் ஏற்பட்டது. ஆதிசேஷனின் மன ஓட்டத்தை புரிந்து கொண்ட மகாவிஷ்ணு, ஆதிசேஷா, உன் மனம் நினைப்பதை நான் அறிவேன். நீயும் சிவபெருமானின் ஆனந்த தாண்டவத்தை பார்க்க வேண்டுமானால் பூலோகத்தில் பிறந்து தவம் இயற்ற வேண்டும். அப்போது உனக்கு அந்த அற்புத ஆனந்த தாண்டவம் தரிசனம் கிடைக்கும் என்கிறார். அதன்படியே ஆதிசேஷனும் பூலோகத்தில் பதஞ்சலி முனிவராக அவதரித்தார். அவரது உடல் இடுப்பு வரை மனித உடலும் இடுப்புக்கு கீழே பாம்பு தோற்றமும் கொண்டதாக இருந்தது. பதஞ்சலி முனிவர் பல காலம் பூமியில் தவம் இருந்தார். அதன் பயனாக ஒரு நாள் திருவாதிரை தினத்தன்று சிதம்பரத்தில் சிவபெருமான் தன்னுடைய ஆனந்த தாண்டவ திருக்காட்சியை பதஞ்சலி முனிவருக்கு காட்டி அருளினார். அந்த தினமே ஆருத்ரா தரிசனம் ஆகும். சிவபெருமானின் அற்புத நடன காட்சியை கண்ட பதஞ்சலி முனிவர், இறைவா, இந்த திருக்காட்சியை பூலோக மக்களுக்கும் காட்டி அருள வேண்டும் என வேண்டினார். அதன்படியே மார்கழி மாதத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தில் ஆருத்ரா தரிசனம் நடைபெறுகிறது. திருப்பாவை பாசுரம் 19. குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குடல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா வாய்திரவாய் மைத்தடம் கண்ணினாய் நீயுன் மணாளனை எத்தனை போதும் துயிலல ஒப்பாய்க்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்ற கிள்ளையால் தத்துவமன்று தகவேலோர் எம்பாவாய். விளக்கம். பஞ்சசயனம் என்பது அன்னத்தின் தூரிகை, இலவம் பஞ்சி, பூக்கள், கோரைப்புல், மயில் தூரிகை ஆகிய 5 வகை பொருட்களால் செய்யப்பட்ட மெத்தையில் தன் மனைவியின் மார்பின் மீது தலை வைத்து தூங்குகிறானாம் கண்ணன். எழுவானா? அவள்தான் எழ விடுவாளா? ஆனாலும் கண்ணன் ஓரக்கண்ணால் தன் பக்திகளை பார்க்கிறானாம். நீ எங்களுடன் பேசு என்று பாவை பெண்கள் கோரிக்கை எழுப்ப அவன் ஓரக்கண்களால் பார்த்து நீங்களே அவளிடம் சொல்லுங்கள் என்று தன் மனைவியை நோக்கி சைகை காட்டுகிறானாம். தாயே, நீயே எங்கள் கோரிக்கையை கவனிக்கவில்லையானால் அந்த மாயவனிடம் யார் எடுத்துச் சொல்வார்கள்? அவன் உன் மார்பில் தலை வைத்து கிடக்கும் பாக்கியத்தை பெற்றவள் நீ. எங்களுக்கு அவன் வாயால் நன்றாயிருங்கள் என்று ஒரே ஒரு ஆசி வார்த்தை கிடைத்தால் போதும் என்கிறார்கள். பாவை பாடல் 19. உங்கையிற் பிள்ளை உனக்கே அடைக்கலமென்று அங்கு அப்படம் சொற்புதுக்குமெம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போம் கேள். எம் கொங்கை நின் அன்பர் அல்லாதோர் தோல் சேரற்க எம் கை உனக்கு அல்லாது எப்படியும் செய்யற்க கங்குல் பகல் எங்கன் மற்றொன்றும் காணற்க இங்கு இப்பரிசே எமக்கு எம்கோன் நல்குதியேல் எங்கெழிலன் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய். விளக்கம். உன்னிடம் கொடுக்கப்படும் என் மகள் உனக்கு மட்டுமே சொந்தமானவள் என்று ஒரு தந்தை தன் மகளை ஒருவனிடம் திருமணம் செய்து கொடுக்கும்போது சொல்லும் பழமொழி இருக்கிறது. அதன் காரணமாக எங்களை திருமணம் செய்வோர் எப்படி இருக்க வேண்டும் என்று உன்னிடம் கேட்கும் உரிமையுடன் விண்ணப்பிக்கிறோம். எங்களை தழுவுவோர்
உன் பக்தர்களாக மட்டுமே இருக்க வேண்டும். எங்கள் கைகள் உனக்கு மட்டுமே பணி செய்வதற்கு அவர்கள் அனுமதிக்கப்படுவார்களாய் இருக்க வேண்டும். எங்கள் பார்வையில் உனக்கு பணி செய்பவர்கள் மட்டுமே தெரிய வேண்டும். பிற தீமைகள் எதுவும் பார்வையில் படவே கூடாது. இப்படி ஒரு பரிசை எம்பெருமானான நீ எங்களுக்கு தருவாயானால் சூரியன் எங்கே உதித்தால் எங்களுக்கென்ன. இன்றைய திருவாதுரை நாளில் திருவாதுரை நோன்பு பெற்று அனைவரும் திருப்பாவை திருவம்பாவை பாடல்களை பாடி நல்லருள் பெறுவோமாக. நன்றி.